ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சரோஜா. இவங்களுக்கு வயது 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய ராசி கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் நல்ல ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கல்லூரி படிக்கும்போதே ஒரு பையனை லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. முழுமையாக வீட்டை எதிர்த்துக்கிட்டு இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இன்றைக்கி சொந்த பந்தம் அம்மா அப்பான்னு கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை விட்டு விலகி இன்றைக்கி தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே அன்புக்கு இயங்கிட்டு இருக்கிறதுனாலையும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனாக்க இரண்டாம் திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால வசதிக்கெலாம் எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்க மறுமணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தூத்துக்குடி பகுதியில் தான் இப்போதைக்கு வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 8 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தன்னை மாதிரியே கொஞ்சம் கலராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சுட்டு அவங்களுக்கும் பிடிக்கக்கூடிய பட்சத்தில் எல்லா பொருத்தமும் ஓகேயாக இருந்தது அப்படின்னாக்க மணமகன் வீட்டார் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மணிமேகலை. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்பராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு சென்னையில் ஐடி ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத வருமானமே லேக்ஸ் கணக்கில் இருக்கிறதுனால வசதியை பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சேபனுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் இறந்துட்டு இன்றைக்கி விதவையாக தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு ஆண் துணையை தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க இன்றைக்கி மறு திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையனை இப்போதைக்கு கான்வென்ட்டில் சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒர்க் விஷயமாக இப்போதைக்கு சென்னையில் தங்கி தான் வேலை பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த ஊர் கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கும்பகோணத்தில் சொந்தமாக வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.